இனிய உறவுகளுக்கு வணக்கம். நம்ம காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கும்போது நிறைய பெண்கள் ஆண்கள்லாம் போய் ஏன் கத்திரிக்காயில் ஓட்டை இருக்குது, ஏன் கீரை வதங்கியிருக்கு, ஐயோ இது என்ன அழுகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுகிறோம். பழக்கடைக்காரங்கிட்ட போய் ஏன் இது ஒரு மாதிரி வதங்கியிருக்கு, இதில் என்ன ஓட்டை விழுந்திருக்குன்னு பேசுகிறோம். மீன் வாங்க போகிற இடத்துல ஐஸ் வச்ச மீன் தான் நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு அவங்ககிட்ட போய் கேட்குறோம். பால்காரர் பாலை சுமந்துட்டு வரும்போது பால் ரொம்ப தண்ணியாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்கன்னு அவர்கிட்ட பேசுகிறோம். நல்லா கவனிங்க, இயற்கையான முறையில் ஆர்கானிக்கில் விளைவிக்கப்பட்ட எந்த பொருட்களும் கட்டாயம் ஓட்டை விழும், பூச்சி புழுக்கள் அதில் வாழ விரும்பி வரும். ஏன்னா அதுகளுக்கு தெரியும் இதில் ரசாயனம் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவில் வாங்கின பழங்கள் நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தாலும் ஒரு பூச்சி புழு வராது. மீன் கறியெல்லாம் நீங்கள் வாங்கும்போது ஆன்லைன் ஆப்பில் வாங்கினீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபார்மலின் அப்படிங்கிற ஒரு பெரிய மிக கொடுமையான ரசாயனம் கலந்தால் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக அழகாக கெடாமல் உங்களுக்கு நல்லா அழகாக சேரும். ஆனால் மீன் விற்கிறவர் சாதாரண ஐஸில் வைக்காமலாம் ஒரு மீனை விற்க முடியாதுங்க. இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஐஸில் நீங்கள் வச்சு சாப்பிட்றதுல எந்த விதமான குறைவும் வராது. அதே மாதிரி பால் நாட்டு மாடு வளர்த்து அதுக்கு தீவனம் போட்டு அதை பராமரித்து இன்றைக்கி செய்கிறவங்க ரொம்ப கம்மி. அந்த பாலில் நம்ம கொடுக்குற விலைக்கு தண்ணியெலாம் கலக்காமல் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணி கலந்த பாலை உங்கள் பால்காரர் கொண்டு வந்த பாலை நீங்கள் காய்ச்சும் போது அதில் கட்டாயம் ஆடை விழுகும். ஆனால் ரொம்ப திக்காக பாக்கெட்டில் விளம்பரங்களை வரக்கூடிய அந்த பால் இந்த பால் திக்கு பாலை நீங்கள் விடிய விடிய காய்ச்சினா கூட ஒரு சொட்டு கூட ஆடை விழுகாது. ஆடை விழுகலைன்னா அதில் இருக்க எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் பால்காரர் கொடுக்குற தண்ணி பாலில் அழகாக ஆடை கட்டுதுன்னா அத்தனை சத்துக்களும் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணியே கலக்காமல் உங்களுக்கெல்லாம் பால் பிஸ்னஸ் பண்ணனா அதுக்கான விலையை கொடுக்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இது எதுக்குமே நம்ம தயாராக இல்லை. சிறு குறு வியாபாரிகளை கேள்விகளால் கேட்டு கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தினீங்கன்னா அவங்க எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இது எனக்கு பண்ண பிடிக்கலைங்க, இது வர்றதில்லைங்க, தக்காளிலாம் அழுகி போச்சுங்க, இதெல்லாம் அழுகி போச்சுன்னு நஷ்டத்துலேயும் கஷ்டத்துலேயும் அவங்க இருக்கிறாங்க. இதை எல்லாமே யார் கையில் எடுத்துக்குவாங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து எல்லா பிஸ்னஸ்லையும் ஆன்லைனில் ஆப் வாங்கிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணால் டெலிவரி பண்ணுவாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு கலந்து, ஃபார்மலின் கலந்து, உங்கள் உடலில் கேன்சர், கிட்னி டிசீஸ், நர்வஸ் டிஸார்டர் அத்தனை கொடுமையான வியாதிகளையும் வரவிக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் கலந்து ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அழகாக நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆகும். ரொம்ப கவனமாக இருங்க. சிறு வியாபாரிகளை தயவு செய்து காயப்படுத்தாதீங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பேசும்போது அண்ணா, அக்கா, தாத்தா, பாட்டின்னு அழகாக உறவு சொல்லி பாருங்கள். நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. இவங்க கடைசி வரைக்கும் நம்மளோடு இருக்கும்போது நம்மளுடைய ஆயுசும் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு நாளும் மறந்துட வேண்டாம்.